அதாவது நெஞ்சுக்கு நீதியோட 2வது பாகம் 501வது பக்கம் அதில் இருக்கிறத படிக்கிறேன். தீர்மானம் 2 அந்த கோவை மாநாட்டில், பொது தேர்தல் முறைப்படி குறித்த காலத்தில் நடைபெறுவதும் அரசியல் கட்சிகளின் நடைமுறை பணிகள், திட்டங்கள், கொள்கைகள் ஆகியவைகள் பற்றி மதிப்பீடு செய்து தீர்ப்பளிக்கும் வாய்ப்பை மக்கள் பெறுவதும் ஜனநாயக நெறியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1971ஆம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பெற்று நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக பொதுக்குழு கூடி நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலையும் இணைந்து நடத்துவதை நலம் என்றும், அதன் காரணமாக ஒரே ஆண்டின் தொடக்கத்திலும் இறுதியிலும் 2 தேர்தல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை தவிர்க்க முடியும் என்றும், இரட்டிப்பு செலவாகாமல் குறைக்கலாம் என்றும், அரசு அதிகாரிகளும் 2 முறை தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதால் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட இயலாத நிலைமையை தவிர்க்கலாம் என்றும் கருத்தறிவித்து 71ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடனேயே சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்துவதென்று முடிவெடுக்கிறது. இந்த 2 பேரா நீங்கள் அங்கே படித்ததை அவரே தான் எடுத்து சொல்கிறார். அவர் ஒன்றும் மறைச்சிட்டு தப்பிச்சிட்டுலாம் போகலை, எடுத்து சொல்லிவிட்டு அடுத்த வரி, இன்றுள்ள நிலையில், எப்போ 1975 டிசம்பர் 1975 டிசம்பர், இன்றுள்ள நிலையில் ஜனநாயக ரீதியாக பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்றும், அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கேற்ப சூழ்நிலைகள் உருவாக்கி தர வேண்டும் என்றும் இம்மாநாடு வலியுறுத்துவதோடு, போதிய முன்னறிவிப்பு தந்து வரும் மார்ச் திங்களில், அதாவது திங்கள்னா மார்ச் மாதத்தில், கலைஞர் திங்கள் அப்படின்னு தான் குறிப்பிட, திங்கள்ங்கிறது தமிழ்ச்சொல், தூய தமிழ்ச்சொல், மார்ச் திங்களில் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்று கருத்தறிவிக்கிறது. முன்மொழிந்தவர் சாதிக் பாட்ஷா, வழிமொழிந்தவர் OP ராமன், ரங்கநாதன் எம்எல்ஏன்னு 2 பேர் வழிமொழிகிறாங்க. இந்த தீர்மானம் இதுதான். அவர் அதை தான் சொல்கிறார், கால வரைகளுக்குள்ளே நடத்து, நேர்மையாக நடத்து, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நடத்து, உரிய வாய்ப்பை கொடுத்து நடத்து, இதுதான் சொல்றார். அன்னைக்கு அவர் சொன்னது ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக அவர் சொல்லி இருக்கிறது. இதுக்கு ஆமா, இப்ப என்ன நடக்குது? இப்போ இதுக்கு பிறகு என்ன நடந்தது? 76 நிலைமை என்ன? இப்போ நம்ம 2024 இருக்கோம், 26 தேர்தலை சந்திக்க போகிறோம். இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதன் பிறகு அதுக்கு முன்னும் நடந்திருக்கு, பின்னும் நடந்திருக்கு. அந்த அரசியல் சட்டப்பிரிவின் 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைப்பது. இந்த தீர்மானம் போடப்பட்ட 1 மாதத்தில் திமுக ஆட்சியை அதே பிரிவில் தான் கலைச்சாங்க. நான் சொல்கிற கோவை மாநாட்டு தீர்மானம் போடப்பட்டு 1 மாதத்திலேயே, அவர் இது மாநாட்டிலே சொல்லிட்டார், நம்ம ஆட்சியை கலைக்க போகிறாங்க, 28ஆம் தேதி கலைக்க போகிறாங்க, 29ஆம் தேதி கலைக்க போகிறாங்க. நான் பதவி இந்த மேடையை விட்டு கீழே இறங்கி போனாலும் கூட கலைச்சிட்டு போட்டோம், அதை பற்றி நான் கவலைப்படலை. நமக்கு பதவிங்கிறது கிரீடம், கட்சிங்கிறது தலை. தலையை காப்பாற்றுறதா கிரீடத்தை காப்பாற்றுறதா? தலை இருந்தால் எப்பொழுது வேணுமானாலும் கிரீடத்தை சுட்டி கொள்ளலான்னாரு. 13 ஆண்டுகள் கழித்து அவர் சூட்டினார். அதன் பிறகும் 2 முறை சூட்டினார். அப்புறம் இப்போ 6வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் சூட்டியிருக்கு. 2026லேயும் சூட்ட போகுது. ஏன்னா இங்கே தலை இருக்குது, அங்கே வாழெல்லாம் ஆடிட்டு இருக்கு.